தெய்வ பிள்ளையில யோபின் சரித்திரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தான் அனுமதி கொடுத்தார் பிசாசுக்கு. ஜீவனை தவிர நீ என்ன வேணா பண்ணு, அவன் உண்மையா இருப்பான், உத்தமனா இருப்பான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜன பெருவான ஆண்டவருக்கு 100% யோபு பற்றி ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை இருந்தனாலதான் தைரியமா ஒப்பு கொடுத்தார். பிசாசு எவ்வளவெல்லாம் சோதிக்கிறோமோ, பொல்லாங்கனால சோதிக்கிறோம்ல, ஒரே நல்ல 10 பிள்ளைங்க சேர்த்து பாருங்க, ஆடு மாடு ஒட்டகம் கழுத குதிரை எல்லா சொத்துக்களும் அழிஞ்சு போகிறது. அது மாத்திரமா, அதோடு விடாம உடம்பெல்லாம் வேதனை, பருக்கள் நிறைந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. தேவப்பிள்ளையில அப்படியேப்பட்ட நேரத்தில் சப்போர்ட்டிவா இருக்கிற மனைவி உள்ளத்துல பிசாசு புகுந்து என்ன சொல்றா, நீ எல்லாம் எதுக்கியா உயிர் வாழற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு அவளும் பரிகசிக்கிறா. இவ்வளோ பாடுகளை சகித்தோம், சோதனைகளை சகித்தோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா தேவப்பிள்ளையில ஆமேன். அதனால தான் யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்துணையாய் பெற்றுக்கொள்கிறார். பிசாசங்களை தோற்று போனா ஆண்டவர் அங்க பெரிய ஜெயத்தை யோபுக்கு கட்டளையிடுறதை பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில சோதனைகளை பார்த்து பயப்படாது.